ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. சுவிஸ் பேங்க் அப்படின்றது சொன்னாலே நம்மள பல பேருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அதாவது வந்துட்டு சுவிஸ் பேங்க் அப்படின்றது சொல்கிறாங்களே, அந்த சுவிஸ் பேங்க்கில் பணம் போட்டவங்களோட டீட்டெயில் ஏன் சுவிஸ் நாடு வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டேங்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதை தாண்டி இந்த சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாராலையுமே ஓப்பன் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னாக்கா, எல்லாராலையுமே ஓப்பன் பண்ண முடியுங்க. அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது தான். சரி, எல்லாராலையுமே ஓப்பன் பண்ண முடியும், ஏன் உங்களால் கூட ஓப்பன் பண்ண முடியும்னா அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குது, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும், மினிமமாக டெபாசிட் எவ்வளோ பண்ணணும், இன்கேஸ் நம்ம சுவிஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணம் டெபாசிட் பண்ணணும், அது எந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் வழக்கம் போல் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா எல்லார் மனசுலையுமே ஒரு டவுட் இருக்கும், இந்த சுவிஸ் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி செயல்படுது, நம்மளாலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா, அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, எவ்வளோ மினிமமாக நம்ம பணம் போடணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு எல்லார் மனசுலையும் ஏதாச்சும் ஒரு மூலையில் ஒரு கேள்வின்றது இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான ஒரு பதிலை கம்ப்ளீட்டடாக இந்த ஒரு வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கூடவே சுவிஸ் பேங்க்கு எப்படி செயல்படுறதுக்கான அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறுமே இருக்குது, ஹிஸ்ட்ரியுமே இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பல கேள்விக்கான பதில்களை இந்த ஒரு சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வெறும் 10 நிமிஷத்தில். அதில் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ஷேர் அண்ட் லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, முதல்ல இந்த ஒரு சுவிஸ் பேங்க் வந்துட்டு எதுக்காக அவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டீட்டெயிலை வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சுவிஸ் பேங்க் உருவாகிறதுக்கான ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறில் ஏகப்பட்ட கெடுபிடிகள்ன்றது இருந்தது. ஸோ அன்னைக்கு அந்த கெடுபிடிகள் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு பேங்காக உலகத்திலே நம்பர் 1 பேங்காகவே சுவிஸ் பேங்க்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அப்படி என்ன அந்த ஒரு வரலாறு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுவிஸ் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பேங்க் தான் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு புரிதலாக இருக்கும். ஆக்சுவலி இந்த சுவிஸ் பேங்க் அப்படின்றது சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டில் இருக்குது. அந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான பேங்க்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம் அப்படின்னாலே இந்த பேங்க் வச்சு நடத்துகிற ஒரு வியாபாரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்குது. இந்த ஏகப்பட்ட பேங்க்ஸுக்கு ஒரே பேராக வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் இருக்கிறனால சுவிஸ் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே பேச பழகிக்கிட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ சுவிஸ் பேங்க்ன்றது ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட பேங்க்ஸ் சுவிட்சர்லாண்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட வரலாறு என்ன அப்படின்றது பார்க்கும்போது, எக்ஸாக்டாக இதோட வரலாறு எப்போ கடினமாக ஆச்சு அப்படின்னாக்கா, சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு 1930 வந்துட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட நாட்டில் நடக்கிற எல்லா பேங்க்கோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் வெளியில் யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ அதே போல் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுமே நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. டெபாசிட் பண்ண வராங்க நம்ம நாட்டுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை நீங்கள் கொடுக்கணும். அதே போல் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த ஒரு பேங்க்குக்கும் அதே போல் எந்த ஒரு நாட்டுக்குமே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது 1930s ஒரு ரூல்ஸ் சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஸோ அந்த 1930s வந்துட்டு இந்த ஒரு ரூல்ஸ் வந்ததுனால அப்போதைக்கு இருந்த இந்த யூரோப் கண்ட்ரிஸு அப்புறம் அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை எப்படியாவது நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சம்பாதிச்ச 1930s சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது சுவிஸ் பேங்க்கில் வந்துட்டு டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பராக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு கவனிப்பில் இன்னும் பல இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த சுவிட்சர்லாண்டில் டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் கவனித்த சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டும் சுவிட்சர்லாண்டில் பேங்க் வச்சுட்டு இருக்க பேங்க் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்த உலகம் முழுக்க பயங்கரமான பணக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களோட பணத்தை சேஃப்டியாக எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டும் அங்கே பேங்க் வச்சுட்டு இருக்க மேனேஜ்மெண்ட்டும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1930s இந்த ஒரு ரூல் சுவிட்சர்லாண்டில் போடப்பட்டதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பணக்காரங்க சுவிட்சர்லாண்டை நோக்கி அவங்க
சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால சுவிட்சர்லாந்து நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கவர்மெண்ட் அடுத்த ஒரு ஸ்டெப்பு, இதை இன்னும் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னா இன்னும் ஏகப்பட்ட பணக்காரங்க வந்துட்டு சுவிட்சர்லாண்டை நோக்கி வருவாங்கன்னு சொல்லி 1934 அதாவது 1930 ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. 4 வருஷம் பயங்கரமான ரிசர்ச் பண்ணி 1934 இன்னொன்று ஒரு ரூல்ஸை சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, த பேங்கிங் ஆக்ட் 1934 படி அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற எல்லா பேங்க்லேயுமே வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸை ஏதாச்சும் பேங்க் வந்துட்டு வேறு ஒரு நாட்டுக்கோ வேறு ஒரு ஏஜென்ட்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கோ வந்துட்டு ஷேர் பண்ணாலோ, இல்லை அந்த பேங்க்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயி அவங்க வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸை வெளியில் சொன்னாங்கனாலும் அவங்களுக்கு 6 வருஷம் ஜெயில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி 1 லட்சம் சுவிஸ் ஃப்ராங்கோட பெனால்ட்டியுமே கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தொகையாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ரூல்ஸ் பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இது இன்னும் பல நாடுகளுக்கு இந்த விஷயம் பரவி இன்னும் பல பேர் இந்த சுவிஸ் பேங்கை வந்துட்டு நம்பிக்கை அவங்களோட பணத்தை டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கண்ட்ரியாக மாற ஆரம்பிச்சுது. அந்த சுவிட்சர்லாண்டோட பணம் அப்படின்ற ஒரு வேல்யூ, பண மதிப்புன்றது பயங்கரமாக ப்ரீமியமான கரன்சியாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கூட. உதாரணத்துக்கு நம்மளோட ₹1 இந்தியன் ருபீஸ் ₹1 அப்படின்னா அந்த சுவிஸ் ஃப்ராங்க் கரன்சியில் எவ்வளோ தெரியுமா? ₹96, கிட்டத்தட்ட ₹100 வரைக்கும். இங்கே ₹1 அங்கே ₹100. அப்போ எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான மணி அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு ஆக்டுக்கு இந்த ஒரு பேங்க் ரூல்ஸ் வந்ததுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து பயங்கரமாக வந்துட்டு டெவலப் ஆயிடுச்சு. இது இன்னும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு எப்போ போச்சு அப்படின்னாக்கா வேர்ல்டு வார் 2ல். ஸோ வேர்ல்டு வார் 2ல் ஹிட்லர் வந்துட்டு எல்லா நாடையுமே வந்துட்டு கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற பணக்காரங்க கிட்டேருந்து பணத்தையோ அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வத்தையுமே வந்துட்டு அங்கே இருக்கிற நாசி படைகள் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே ஹிட்லருக்கு பயந்து சுவிஸ் பேங்க்கில் வந்துட்டு பணத்தை போட ஆரம்பித்தாங்க. ஸோ இதனாலேயுமே வந்துட்டு சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக பூம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் 2 எண்டில் வந்துட்டு நாசி படைகள் கொள்ளையடித்த எல்லா பணமுமே நாசி படையினால் இருக்கிற ஒரு கமாண்டர் வந்துட்டு ஜெர்மன் கமாண்டர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஜெர்மனில் இருந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் நீட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டவாளத்தை போட்டு அந்த ட்ரெயின் முழுக்க இவ்வளோ விஷயங்களுமே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதனாலேயுமே சுவிட்சர்லாந்து இன்னும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ப்ரீமியமான ஒரு கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் சுவிட்சர்லாந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வளர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான நாடாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது எல்லாமே வந்துட்டு சுவிட்சர்லாந்து வளர்ந்ததும் சுவிஸ் பேங்க் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ச்சி அடைந்ததுமே நம்ம பார்த்துருந்தோம். சரி, அப்போ எல்லாருனாலுமே வந்துட்டு சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இதுக்கான ஒரே பதில் என்னென்னா, யார் வேணாலும் எங்கேருந்து இருந்தாலும் இந்த ஒரு சுவிஸ் பேங்க் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுக்கு ஒரு சில வழிமுறைகளை வந்துட்டு சுவிஸ் பேங்க்கில் இருக்கிற எல்லா பேங்க்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்கா, யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்துட்டு நமக்கு மினிமம் ஆகுது 6 மாதம் கொண்ட ஒரு வேலிடிட்டி பாஸ்போர்ட்டாவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அங்கே நம்ம டெபாசிட் பண்ணுறோம், நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா மினிமம் 1 மில்லியன் சுவிஸ் ஃப்ராங்காவது நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். ஸோ இதுக்கு லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 மில்லியனுக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோடி வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட டீட்டெயில் வெளியில் போகாது. அப்போ 1 மில்லியன் சுவிஸ் ஃப்ராங்க் அப்படின்றது என்ன, எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னால் ₹1 நம்ம ஊர் காசுக்கு அங்கே ₹96. ஸோ கிட்டத்தட்ட 9.5 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தா தான் அங்கே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது யார் வேணாலுமே 10 கோடி ரூபாய் வச்சுருந்தா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தான் ரூல்ஸு. சரி, இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோன்னா, இதுக்கான ஆன்லைன் வெப்சைட், சுவிஸ் பேங்கோட ஆன்லைன் வெப்சைட் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு வந்துட்டு சரியான ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணுற அந்த 9 கோடி ரூபான்றது எப்படி வந்தது, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட நேஷ்னாலிட்டி எது, உங்களோட பரம்பரை என்ன அப்படின்றது, உங்கள் தாத்தா வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்ற ஒரு முழு டீட்டெயிலுமே அந்த ஒரு ரெஸ்யூமை நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாஸ்போர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் 6 மாதம் வேலிடிட்டி மினிமமாவது இருக்கணும், அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறமா அவங்க கேட்கப்படுற ரெக்கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா
ஜஸ்ட்டு உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இதுக்கு நம்ம சுவிட்சர்லாண்டு போகணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது உட்கார்ந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருந்தே இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். வெறும் ஒரு இன்டர்நெட் அண்டு உங்களோட லேப்டாப் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ நீங்கள் சுவிஸ் பேங்கை உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட வரும் சுவிட்சர்லாண்டு கவர்மெண்ட் இதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா வெளியில் சொல்லவே மாட்டாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன் உங்கள் அக்கௌண்ட்டை கூட ஃப்ரீஸ் கூட பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சுவிட்சர்லாண்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்கள் இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த பணம் 9.5 கோடின்றது சொல்கிறேன் இல்லையா மினிமம் டெபாசிட், அந்த 9 கோடின்றது ஒன்று நீங்கள் உங்களோட சுயமாக பிஸ்னஸில் சம்பாதிச்ச பணமாக இருக்கணும். அதுவே வந்துட்டு டெரரிஸ்ட் மூலியமாக வர பணமோ, இல்லை மாஃபியா மூலியமாக வர பணமோ, இல்லை கடத்தல் மூலியமாக வர பணமோ, இல்லை ஹியூமன் ஆர்கன்ஸை விற்று ஏதோ ஒரு தப்பு பண்ண பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்றது உங்களை தேடுற நாடு வந்துட்டு வித்து ப்ரூஃபோட சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணாங்க, ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னாக்கா சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்த அந்த பேங்க்கில் வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேரில் இவ்வளோ பணம் இருக்குது, இவங்க வந்துட்டு தப்பான முறையில் வந்துட்டு சம்பாதிச்சு உன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயிலை பேங்க் டீட்டெயில்ஸை எடுத்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலுன்றது வெளியில் போகும். அதர்வைஸ் உங்களோட பணத்தை நீங்கள் கருப்பு பணமோ வெள்ளை பணமோ எது வச்சுருந்தாலுமே சுவிட்சர்லாந்து எந்த ஒரு காரணத்துக்காகவுமே உங்களோட டீட்டெயிலை வெளியில் சொல்லாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அந்த பணம் தப்பான பணம் வந்தால் மட்டும், அதுவும் வித்து ப்ரூஃபோடு இருந்தால் மட்டும்தான் சுவிட்சர்லாந்து வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை செய்யும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சுவிஸ் பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்டா அப்படின்றது அடிக்கடி யாராச்சும் சொல்கிறாங்க, யாராச்சும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. கிட்டத்தட்ட மினிமம் டெபாசிட்டே 9 கோடி அப்படின்றது சொல்லுங்கள். அதுக்கும் மீறி பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரை வந்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் பை பை AB.